இன்றைக்கி உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கறி பொரியல் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு வேண்டியது ஸ்வீட் பொட்டேட்டோ மெயினாக. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வேக வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பானிலி வச்சுக்கோங்க, இல்பச்சட்டி வச்சுக்கோங்க, கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் கடுகு. ஆக்சுவலி வீட்டில் நம்ம ஸ்பூன் கணக்கில் எதுக்கு எதில் சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரியுது. நம்ம ஒரு நார்மலாக எல்லா லேடிஸுமே கண் திட்டம் தான் சொல்லுவாங்க. எவ்வளோன்னு கேட்டால் கண் திட்டம்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை கண் திட்டம். பட் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை புதுசாக பண்ணுறவங்களுக்கு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு 3 மிளகா, பச்சை மிளகா, வெத்த மிளகா, 3 வெத்த மிளகா, 3 வெத்த மிளகா போட்டு அது நல்லா கொஞ்சம் மிளகா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், ப்ரௌனிஸாக ஆகும். நெக்ஸ்ட்டு அது ஆகிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் இந்த சர்க்கரைவள்ளியை நல்லா முதல்ல ட்ரெயின் பண்ணியாச்சு தண்ணியெல்லாம். இந்த சர்க்கரைவள்ளி இதில் நல்லா கொஞ்சம் வெந்தாவும் பரவாயில்ல. இது சாதாரணமாக நான் சில பேர் இந்த சர்க்கரைவள்ளி லட்டும்பாங்க, லட்டு மாதிரி இருக்கும், காரம் உப்பு காரமாக. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் சர்க்கரைவள்ளி லட்டும்பாங்க, சர்க்கரைவள்ளி கறின்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கோங்க, டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது சர்க்கரைவள்ளி பொரியல் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சு இதை நல்லா இதாக நான் சொல்ல தேங்காய் மேலே போட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளோதானேம்மா. இப்போ இது நல்லா இது மாதிரி ஒத்தாப்பில் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றின்ட்டு இது நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சு ஒன்றா சேர்த்துக்கோங்க. உப்பு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் இல்லை தேங்காய் போடணுமாம்மா. இப்போ துருவின தேங்காவை இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த தேங்காய் போட்டு லைட்டாக மேலே தூவிட்டு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. போட்டு ஒத்தாப்போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரியலோ கறியோ லட்டோ என்னன்னா சொல்லிக்கோங்க இதில். பட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்வீட்டாக இருக்கிறதுனா லட்டும்பாங்க, லட்டு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிறதுனா லட்டும்பாங்க சில பேர். கொஞ்சம் உருளைக்கும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி மசிக்கிறதுனால இது கொஞ்சம் அது மாதிரி இருக்கும். அது உருளைக்கும் கம்பேர் பண்ண சர்க்கரை கொஞ்சம் சாஃப்ட், ரொம்ப ஜல்தி வெந்துடும். ஸோ எல்லாம் காரணத்தோட சாப்பிடும்போது என்ன பெரியவங்களாம் என்ன லட்டு மாதிரி இருக்கும்பாங்க. ஸோ அதுக்காக இதுக்கு லட்டும்பாங்க அந்த காலத்துலலாம். இந்த காலத்தில் சொல்கிறாங்களாம் தெரியாது. இந்த காலத்தில் நான் சொல்கிறது சர்க்கரைவள்ளி பொரியல் இல்லை கறி. இந்த சர்க்கரை முடிஞ்சிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொரியலை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு கறி ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சப்போஸ் வேக வச்சுருந்ததுன்னா 15 நிமிஷத்தில் கறி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரியல். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் வேறு வீடியோவோட உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறோம். தேங்க்யூ எவ்ரிபடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன சின்ன தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காமிச்சு என்ன இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.